Hello பசங்களா, very good evening. இன்னைக்கான Mindmap சீரிஸ்ல கிளாஸ் 12 ஓட மேக்ஸ்ல சாப்டர் 8 Differentials and Partial Derivatives இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண போறோம். சோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன் அப்படினா போர்டு எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இந்த டைம்ல ஃபார்முலாஸ் உடைய ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ செஷனுக்குள்ள போலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. என்ன அப்படினா நம்ம Xylemல வரப்போற மார்ச் 27th இருந்து Xylem Premier League அப்படின்னு சொல்லக்கூடிய நீட் எக்ஸாமுக்கான ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ஆஃப்லைன்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க டயல் பண்ணி சோ உங்களுடைய அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இந்த ஆஃப்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸுக்கான ஆக்சஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சரிங்களா? சோ அது போக கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 plus GST. Got it? ஓகே, சோ இங்க நீங்க பாக்குறது இந்த இயர் நம்ம Xylemல படிச்சு பாஸ் பண்ண 50+ ஸ்டூடெண்ட்ஸ். சோ நெக்ஸ்ட் இயர் இதுல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் சோ மறக்காம என்ன பண்றீங்க, சோ இப்பவே வந்து உங்களுடைய அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. Got it? ஓகே, சோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். சோ மைண்ட் மேப்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கவனிங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Differentials and Partial Derivatives. சரிங்களா? சோ இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், தியரம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லீனியர் அப்ராக்சிமேஷன். சரிங்களா? சோ லீனியர் அப்ராக்சிமேஷன்னா என்ன? சரிங்களா? சோ என்ன சொல்லிருக்கான் பாருங்க. let function such that a comma b, okay, so tends to r. சரிங்களா? so be a differential function x naught belongs to a comma b. சரிங்களா? so இது வந்து டொமைன் ஃபங்க்ஷன்ல இது வந்து ரேஞ்ச். சரிங்களா? சோ ரேஞ்ச்ங்கிறது எனி ரியல் நம்பர். டொமைன் வந்து a, b இன்டர்வலுக்கு உள்ள இருக்கும் அப்படிங்கறாங்க. a, b இன்டர்வலுக்குள்ள எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம் டொமைன். Got it? சோ இந்த இடத்துல x0 அப்படிங்கிறது belongs to a, b அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ இந்த x0 பாருங்க, இந்த இடத்துல இருக்க ஃபார்முலால இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல x0 வருது. சோ இந்த x0 அப்படிங்கிறது இந்த இன்டர்வல்ல இருக்கணும். சரிங்களா? we define the linear approximation. சரிங்களா? சோ லீனியர் அப்ராக்சிமேஷன் L அப்படின்னு சொல்றாங்க. லீனியர் அப்ராக்சிமேஷன் வந்து என்னன்னு சொல்றாங்க, L அப்படிங்கிற லெட்டர் மூலமா ரெப்ரசன்ட் பண்றாங்க. சோ therefore L of x. சரிங்களா? சோ அப்ப லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கான ஃபார்முலா பாருங்க. L of x that is equal to at this point x0 in the function f. சரிங்களா? சோ என்ன வருது, f of x0. சோ அந்த ஃபங்க்ஷன்ல x0 அப்படிங்கற அந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன வருமோ அதை எடுத்துக்கோங்க. பிளஸ் f dash of x0. சரிங்களா? சோ அப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த x0ங்கறத அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண அந்த அவுட்புட்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரிங்களா? சோ அதுக்கு அப்புறம் x minus x0 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், லீனியர் அப்ராக்சிமேஷன் கிடைச்சிரும். சரியா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கண்ணா, புரிஞ்சுது அப்படின்னா. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது பாருங்க. சோ நெக்ஸ்ட் அப்சல்யூட் எரர்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? சோ அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது ஆக்சுவல் வேல்யூக்கும் அப்ராக்சிமேட் வேல்யூக்குமான டிஃபரன்ஸ். சரியா? சோ தட் இஸ் வாட் அப்சல்யூட் எரர். சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது பாருங்க, ரிலேட்டிவ் எரர்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது இந்த அப்சல்யூட் எரர் இருக்கு இல்லையா, சோ அந்த அப்சல்யூட் எரரை ஆக்சுவல் வேல்யூவால டிவைட் பண்றது தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் எரர். கிளியரா இருக்கா பசங்களா? ஓகே, சோ இந்த இடத்துல டினாமினேட்டர் ஆக்சுவல் வேல்யூ பாருங்க. டினாமினேட்டர் வந்து என்னவா இருக்க கூடாது, ஜீரோவா இருக்க கூடாது. தட் இஸ் நான் ஜீரோவா இருக்கணும் இந்த டினாமினேட்டர் பார்ட். சரிங்களா? சோ எப்பவுமே வந்து டினாமினேட்டர் பார்ட் என்னவா இருக்கணும், நான் ஜீரோவா இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த ரிலேட்டிவ் எரர் வந்து கிடைக்கும். சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பெர்சன்டேஜ் எரர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். பெர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சோ ரிலேட்டிவ் எரரை வந்து 100 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 100 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பெர்சன்டேஜ் எரர். எரர் வந்து பெர்சன்டேஜ்ல நமக்கு கிடைக்கும். தட் இஸ் வாட் பெர்சன்டேஜ் எரர். புரியுதுங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா பாருங்க. சோ இந்த மூணு விஷயம் வந்து தெளிவா நோட் பண்ணிச்சுக்கோ. சோ அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்ட் பெர்சன்டேஜ் எரர். சரிங்களா? இத பேஸ் பண்ணி क्वेश्चन வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்டா கேட்கலாம். 2 மார்க்ல கேட்கலாம், இல்ல 5 மார்க்ல கேட்கலாம். சரிங்களா? சோ அதனால வந்து இப்போ நல்ல மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கோ. சரியா? சோ அப்சல்யூட் எரர் மீன்ஸ் ஆக்சுவல் மைனஸ் அப்ராக்சிமேட். சரிங்களா? சோ அடுத்து ரிலேட்டிவ் எரர் மீன்ஸ் சோ இந்த அப்சல்யூட் எரரை இந்த ஆக்சுவல் வேல்யூவால டிவைட் பண்ணிரு. சரிங்களா? தட் இஸ் வாட் ரிலேட்டிவ் எரர். சோ பெர்சன்டேஜ் எரர்னா ரிலேட்டிவ் எரரை 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ. வாட் கிளியரா இருக்கா? ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பாருங்க. சோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நெக்ஸ்ட் let f of function f such that a comma b so tends to r. a comma b ன்றது domain of the function, r ங்கிறது வந்து range of the function. சரிங்களா? be a differentiable function. so f ங்கிறது வந்து ஒரு differentiable function அப்படின்னு சொல்லிட்டாங்க. f ங்கிறது வந்து ஒரு differentiable function for x belongs to a comma b. சரிங்களா? so a comma b அப்படிங்கிற இன்டர்வல்ல தான் இந்த x ஆனது பிரசன்ட் ஆயிருக்கு. got it? and delta x அப்படிங்கிறது பாருங்க, delta x the increment given to x. சரிங்களா? so delta x அப்படிங்கிறது increment given to x, அதாவது small change. சரிங்களா? so we define the differential f. so differential f அப்படினா அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோம்.
ஸோ இப்போ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு சரியா, இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் சரிங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் நமக்கு டிஎஃப் பை டிஎக்ஸ் அப்படின்னு வருது சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன வரும்னா இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மாறிடும் சரிங்களா. ஸோ அப்போ டிஎஃப் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது என்னவா மாறிடுது உங்களுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்னவா மாறிடும்னா இது வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் மாறிடும். இந்த டிஎக்ஸ் ரைட் சைட் கொண்டு வந்துரு. ஸோ அப்போ டிஎக்ஸ் வந்து ரைட் சைட் கொண்டு வந்துட்டா என்ன வந்துடும் உங்களுக்கு டிஎஃப் மட்டும் கிடைக்கும். அந்த டிஎஃப் தான் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்றோம். டிஃபரன்ஷியபிள் மீன்ஸ் ஸோ டிஃபரன்ஷியல் மீன்ஸ் டிஎஃப் சரியா. ஸோ இந்த டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கறதால எங்க வரும் ரைட் சைட்ல வரும் சரியா. ஸோ தெளிவா இருக்கா வாட் இஸ் டிஃபரன்ஷியல் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்க்கலாம் கவனிங்க. இப்போ டிஃபரன்ஸ் பார்த்துலாமா, ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் அண்ட் டிஃபரன்ஷியல் இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் சரிங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். டெரிவேட்டிவ் எடுத்தா என்ன வருது பாருங்க நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு nx பவர் n மைனஸ் ஒன் சரிங்களா. ஸோ nx பவர் n மைனஸ் ஒன். ஓகே, ஸோ இதுல இது எப்படி எழுதுறோம் பாருங்க df by dx that is equal to nx power n minus 1 எழுதுவோம். இந்த dx ரைட் சைடு கொண்டு வந்துடணும். அப்ப df மட்டும் கிடைக்கும். இந்த டிஃபரன்ஷியல் மீன்ஸ் ஒன்லி df டினாமினேட்டர்ல வரக்கூடிய dx வந்து இங்க ரைட் சைடு வரணும் சரிங்களா. சோ dx வந்து சேர்ந்து வரணும், அதுதான் டிஃபரன்ஷியல். டிஃபரன்ஷியல் மீன்ஸ் dx வந்து கட்டாயம் இந்த இடத்துல சேர்ந்து வரணும், தட் இஸ் டிஃபரன்ஷியல். சோ டெரிவேட்டிவ்னா dx அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு தான் இருக்கணும் சரிங்களா. சோ f dash of x னா என்னப்பா f dash of x that is equal to df by dx இதான் வந்து f dash of x. சோ அப்ப இந்த இடத்துல df by dx அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா. சோ இந்த இடத்துல என்ன இருக்கு நமக்கு df by dx அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா. சோ இந்த எல்லா இடத்துலயும் அதே தான் இருக்கு, df by dx அப்படிங்கிறது இருக்கு. ரைட் சைடுல வெறும் ஃபார்முலா மட்டும் இருக்கு சரிங்களா. சோ அந்த டினாமினேட்டர்ல வரக்கூடிய dx ரைட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியல் கிடைச்சிரும். கிளியரா புரிஞ்சுதுங்களா. சோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே, சோ x பவர் n அப்படினா nx பவர் n minus 1. அடுத்தது cos of x square plus 7x அப்படினா சோ cos அப்படிங்கிறது நீங்க நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin கிடைக்கும். இங்க பாருங்க உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் மறுபடியும் x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x 7x டிஃபரன்ஷியேட் பண்ணா 7 சரியா. சோ அடுத்து பாருங்க cot of x square. சோ அப்ப எப்படி இருக்குது கம்போசிட் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு சரிங்களா. சோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. சோ அப்ப cot வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant ஸ்கொயர். சோ அடுத்து x ஸ்கொயர் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x சரிங்களா. சோ அப்போ cot x ஸ்கொயர் that is equal to minus cosecant ஸ்கொயர் x ஸ்கொயர். அப்புறம் இந்த x ஸ்கொயர் மட்டும் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x அப்படினு வரும். கிளியரா இருக்கா. சோ அதே மாதிரி பாருங்க வேற என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு sin inverse of x அப்படிங்கிறது 1 by square root of 1 minus x square. சோ அடுத்து tan inverse of x அப்படிங்கிறது நமக்கு என்ன வருது பாருங்க 1 by 1 plus x square. சோ அடுத்து என்ன இருக்கு பாருங்க e to the power x cube minus 5x plus 7 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன கிடைக்கும் பாருங்க நமக்கு. சோ இத டிஃபரன்ஷியேட் பண்ணா சேம் திங் கிடைக்கும். ஆனா பவர்ல இருக்கு பாருங்க, பவர்ல வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு. இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கக்கூடிய அவுட்புட் 3x square minus 5 சரிங்களா. சோ அடுத்து பாருங்க log of x square plus 1. log வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க முதல்ல நமக்கு 1 by x square plus 1 அப்படினு வரும். 1 by x square plus 1. சோ அடுத்து என்ன வரும் இந்த x square plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x அப்படினு வரும் சரிங்களா. got it. சோ அப்போ எப்படி டெரிவேட்டிவ் எடுக்கணும் எப்படி டிஃபரன்ஷியல் எடுக்கணும்ன்றது உங்களுக்கு புரியுது. சோ அப்போ இது எல்லாத்துக்கும் பக்கத்துல dx போட்டுக்கோ. இது எல்லாத்துக்கும் பக்கத்துல dx போட்டுட்டு லெஃப்ட் சைடுல df அப்படினு எழுதிக்கணும். லெஃப்ட் சைடுல df னு எழுதிக்கணும். அப்படி பண்ணா உங்களுக்கு டிஃபரன்ஷியல் கிடைச்சிரும். சோ அப்ப டிஃபரன்ஷியல் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்களா. ஓகே, சோ அடுத்து பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல்ஸ். டிஃபரன்ஷியலுக்கான ப்ராப்பர்ட்டீஸ் இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ ஃபுல்லாவே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து வொர்க் அவுட் பண்ணும்போது இது வந்து நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது சரியா. எஸ், சோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க if we consider real valued functions of real variable சரிங்களா. so real valued functions of real variables first என்ன கொடுத்திருக்காங்க ப்ராப்பர்ட்டி if function f is constant function இருக்கும்போது நம்மளுடைய டிஃபரன்ஷியல் வந்து df that is equal to 0. so அடுத்து பாருங்க f of x அப்படிங்கிறது equal to x ஆ இருந்தா நம்மளுடைய டிஃபரன்ஷியல் பாருங்க df is equal to 1 into dx சரிங்களா. so அடுத்து function f is differentiable and c belongs to r ன்றது ரியல் நம்பர் சரிங்களா. சோ அப்படி இருக்கும்போது பாருங்க டிஃபரன்ஷியல் cf that is equal to இந்த cங்கற கான்ஸ்டன்ட் வெளிய கொண்டு வந்துரு. அப்ப c into f dash of x dx அப்படினு வரும் சரிங்களா. சோ இது வந்து என்ன அப்படினா ஸ்கேலார் மல்டிபிள் மாதிரி அந்த ஸ்கேலார் வேல்யூ நம்ம வெளிய கொண்டு வந்துறோம். cங்கற ஸ்கேலார் வேல்யூ வெளிய கொண்டு வந்துறோம். அப்புறம் இந்த df இருக்குல f வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x dxங்கிறது கட்டாயம் ரைட் சைடுல இருக்கணும் சரியா. சோ அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது fourth ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க f g r differential f g r differential then d of f plus g சரிங்களா அடிஷனல் கொடுத்திருக்காங்க f plus g அப்படினு.
ஸோ அடிஷனில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டிஃபரன்ஷியல் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து f வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணு, அடுத்தது g வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணு. டேக் தி டிஃபரன்ஷியல் ஃபார் ஃபங்க்ஷன் f, தென் டேக் தி டிஃபரன்ஷியல் ஃபார் ஃபங்க்ஷன் g, தென் ஆட் போத். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்க df அப்படிங்கிறது என்னப்பா, f dash of x dx, dg அப்படிங்கிறது என்னப்பா, g dash of x dx. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. சரியா? ஸோ இப்போ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, f, g அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல். ரெண்டுமே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ d of fg அப்படிங்கிறாங்க. d of fg அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிபிள் வந்திருக்கு. அப்போ uv ஃபார்முலா uv ஹோல் டேஷ் இந்த ஃபார்முலா u into dv பிளஸ் சரிங்களா u into v டேஷ். புரியுது என்ன சொல்லிட்டு, u into v டேஷ் பிளஸ் v into u டேஷ். இதான் என்ன அப்படின்னா uv ஹோல் டேஷ்க்கான ஃபார்முலா. ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். சரிங்களா? சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு இந்த இடத்துல இரண்டு மல்டிபிள் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f வந்து அப்படியே வச்சுக்கோ, செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கோ. சரியா? ஸோ லாஸ்ட்ல dxங்கிறது வெளில வரணும், வெளில வந்து காமனா இருக்கணும். கிளியரா இருக்கா? ஸோ சேம் ஃபார்முலா தான். ஸோ அடுத்தது பாருங்க u by v ஃபார்முலா. இந்த இடத்துல u by v. சரிங்களா? ஸோ பாருங்க d of f by g, fங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், gங்கிறது ரெண்டாவது ஃபங்க்ஷன். ஸோ அப்போ டினாமினேட்டர்ல வந்து g ஸ்கொயர். சரிங்களா? ஸோ டினாமினேட்டர்ல g ஸ்கொயர் ஆஃப் x. ஸோ அதுல g of x இங்க வந்துடும், அடுத்தது f dash of x இங்க. ஸோ மைனஸ் f of x வச்சுக்கிட்டு g dash of x வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கட்டாயம் இங்க dx வரணும். சரிங்களா? பிகாஸ் டிஃபரன்ஷியல், we are talking about differential. சரிங்களா? ஸோ டெரிவேட்டிவ் அப்படின்னா dx வராது, டிஃபரன்ஷியல் அப்படின்னா dx வரும். ஸோ அடுத்தது பாருங்க, இங்க டினாமினேட்டர் பார்ட் வந்து எப்பவுமே நான் ஜீரோவா இருக்கணும், அதை நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து செவன்த் ப்ராப்பர்ட்டி, if f, g are differential and h is equal to f of g. சரிங்களா? கம்போசிட் ஃபங்க்ஷன். ஸோ கம்போசிட் ஃபங்க்ஷன் வரும்போது என்ன பண்ணணும், எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, எப்படி டிஃபரன்ஷியல் எடுக்கிறது, ஸோ அப்படிங்கிறத பத்தி இங்க கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோ. ஸோ dh is equal to f dash of g of x into g dash of x into dx. சரிங்களா? முதல்ல என்ன பண்ற, இந்த வெளியில இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிடு, அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிடு. ஸோ வெளியில dx போட்டுக்கோ. இதுதான் வந்து ப்ராசஸ். சரியா? முதல்ல f dash of x, சரியா, f dash of g, அடுத்தது இந்த g வந்து தனியா போட்டுக்கோ, g dash of x அப்படின்ட்டு. ஸோ அதான் ப்ராசஸ். கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டி நம்பர் 8. ப்ராப்பர்ட்டி நம்பர் 8ல என்ன சொல்லியிருக்காங்க, இங்க h of x is equal to e to the power f of x, dh is equal to e to the power f of x, f dash of x dx. சரியா? ஸோ கிளியரா இருக்கா? ஸோ அப்போ e of சம்திங் அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு அதே தான் வரும். ஆனா பவர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் உட்காந்துட்டு இருக்கு, பவர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x அப்படின்னு வரும். சரியா? ஸோ தெளிவா புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. ஸோ இந்த பவர்ல இருக்கக்கூடிய f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x அப்படின்னு வரும். காட் இட்? கிளியரா இருக்கா? ஸோ அடுத்தது பாருங்க, லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் f of x ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, பாசிட்டிவ் ஃபங்க்ஷன், f of x is greater than 0 for all x and g of x that is equal to log of f of x. ஸோ அப்படி வரும்போது இந்த log வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by f of x னு வரும். ஸோ அடுத்தது இந்த f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x னு வரும். சரிங்களா? ஸோ வெளியில வந்து dxங்கிறது எல்லாத்துக்கும் காமனா வரணும். ஸோ தெளிவா புரிஞ்சுதுங்களா பசங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். டோட்டலா 9 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து தெளிவா தரவா வந்து படிச்சு வச்சுக்கோ. ஸோ நார்மலா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வருமோ அதே விஷயம் தான். என்ன அப்படின்னா dxங்கிறத மட்டும் சேர்ந்து வரணும் when they are talking about differentials. கிளியரா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க லாப்லாஸ் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷன், let a is equal to set x, y such that so x lies between a and b and y lives between c and d. சரிங்களா? so this set a belongs to r square. r square என்னப்பா, xy plane. சரிங்களா? so இங்க பாருங்க, a function u such that a to r is said to be harmonic. சரிங்களா? கிளியரா இருக்கலையா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்றாங்க, ஹார்மோனிக் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்மோனிக் ஃபங்க்ஷனா இருக்கும்போது ஓகே, இட் சாட்டிஸ்ஃபைஸ். ஓகே, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் பாருங்க, dou square u by dou x square plus dou square u by dou y square that is equal to 0. கிளியரா? சோ இந்த ஈக்குவேஷனுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன். பசங்களா புரியுதா? சோ dou square u by dou x square plus dou square u by dou y square that is equal to 0. கிளியரா? so this is nothing but harmonic, Laplace equation. கிளியரா? so function வந்து harmonic function,
and the equation is Laplace equation. Clear இருக்கா? So இந்த harmonic function ஆனது Laplace equation satisfy பண்ணுது அப்படினு சொல்றாங்க. Got it? So next போலாமா? அடுத்து பாருங்க என்ன சொல்லிருக்காங்க இதுல. Okay? So next, the linear approximation of function f at this point x0, y0, okay, that belongs to set A. That belongs to set A. That is defined as. சரிங்களா? So linear differentiation, linear approximation கான formula. So linear approximation கான formula already நம்ம discuss பண்ணிருக்கோம் very first slide. So இந்த very first slide அதே தான் இங்கேயும் வரப்போகுது. சரிங்களா? So என்ன வருது பாருங்க, இங்க f of x0, y0, x0, y0 கான வேல்யூ அந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. So அடுத்தது பாருங்க, so இங்க dou f by dou x, dou அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ். சரிங்களா? So பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்றதா dou அப்படிங்கிறது. சரிங்களா? So இதுக்கு பேர் வந்து dou. So அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கணும் இந்த ஃபங்க்ஷன் f க்கு, dou f by dou x with respect to x. Got it? So இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, dou f by dou x. So அதுல கொண்டு போய் x0, y0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதை எடுத்து வச்சுக்கோ. So அதுக்கு அப்புறம் வந்து x minus x0 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ. So plus சரிங்களா? dou f by dou y, dou f by dou y. So at which point x0, y0, at which point x0, y0 அதை வந்து y minus y0 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ. சரிங்களா? So தெளிவா இருக்குங்களா உங்களுக்கு லீனியர் அப்ராக்ஸிமேஷனுக்கான ஃபார்முலா? எவ்ரிதிங் கிளியர் ரைட்? ஓகே. ஸோ அடுத்தது இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணிடலாம், கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இதில் அப்படின்னா, ஸோ இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல ஃபார்முலாஸ் எப்படி வருது அப்படின்னு பாருங்க. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ், காட் இட். ஸோ இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல dou square f by dou x square அப்படிங்கிறது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா, dou of dou by dou x of dou f by dou x. சரிங்களா? கிளியரா இருக்கா? சோ இங்க பாருங்க, இந்த இடத்துல dou x வருது, இங்க dou x வருது. அப்படி வந்தா இங்க xx அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? சோ அப்ப கேபிட்டல் F xx அப்படின்னு எழுதுனா, சோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்க, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து இந்த பார்ட். சரிங்களா? அது ஷார்ட்டா இப்படியும் நாம எழுதலாம். கிளியரா இருக்கா? சோ கேபிட்டல் F xx அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது உங்களுக்கு, dou of dou f by dou x, இங்கேயும் dou x. சரிங்களா? கிளியரா இருக்கா? சோ அடுத்தது பாருங்க, dou square f divided by dou x into dou y, that is equal to dou of dou x of dou f by dou y, that is equal to capital F of xy. சரிங்களா? capital F of xy. xy னா என்னப்பா? சோ இங்க வெளியில வந்து dou x இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்க, with respect to y வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. சோ அந்த அவுட்புட்டை மறுபடியும் வந்து with respect to x வந்து நீங்க பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கிறீங்க. சரிங்களா? சோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் with respect to y, then with respect to x. கிளியரா இருக்கா ப்ராசஸ் என்னன்ட்டு? சோ இந்த இடத்துல பார்ஷியல் டெரிவேட்டிவ் with respect to x, again with respect to y. சரிங்களா? சோ x ஆல நீங்க முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்க y ஆல டிஃபரன்ஷியேட் பண்றீங்க, that is fyx. சோ இந்த இடத்துல y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. சோ this is எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். கிளியரா இருக்கா? சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? fxx னா என்ன, fxy னா என்ன, fyx னா என்ன, fyy னா என்ன, இதனுடைய எக்ஸ்பான்ஷன் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா இல்லையா அப்படினா மறக்காம சாட்ல மென்ஷன் பண்ணுங்கண்ணா. சோ அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகே, Clairaut's தியரம். சரிங்களா? Clairaut's தியரம். சோ என்ன சொல்லுது, suppose that a is equal to set x, y, so where x lives between a and b and y lives between c and d, so that belongs to, that is the subset of r square. That is the subset of r square. r square is the xy plane. சரிங்களா? சோ இதல பாருங்க, function a to b, function a to r, if f of xy and f of yx exist. சரிங்களா? and the function is continuous in a, and the function is continuous in a, then f of xy that is equal to f of yx in a. சரிங்களா? சோ இதுதான் Clairaut's தியரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ என்ன சொல்லிருக்காங்க, நமக்கு ஏங்கிற ஒரு செட் இருக்கு. ஏங்கிற செட் வந்து சப்செட் ஆஃப் என்ன வருது நமக்கு, ஆர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், எஃப் ஆஃப் ஒய் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். சரிங்களா? அது வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் கூட, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் கூட ஃபார் திஸ். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது we will get f of xy that is equal to f of yx. ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ these two are equal அப்படின்ட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிளியரா? சோ இதுதான் வந்து Clairaut's தியரம். பசங்களா புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, லேப்லாஸ் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? சோ வேற என்ன இருக்கு நம்ம பார்க்க வேண்டியது, இது இருக்கு. let function such that a, b tends to r be a differentiable function for x belongs to a, b and delta x.
okay, the increment given to x. So differential of f is defined by, so இது differential கான definition, df is equal to f dash of x delta x. சரிங்களா? so what is differential அப்படிங்கிறதுக்கான definition? so இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். so differential அப்படினாலே இங்க delta x அல்லது dx வந்தாகணும். so delta x அப்படினாலும் dx நாலும் ரெண்டு ஒன்று தான். dx அப்படினாலும் delta x நாலும் ரெண்டு ஒன்று தான். கிளியரா இருக்கா பசங்களா? ஓகே. so அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, all the rules for limits, limit theorems for the functions of one variable also hold true for the functions of several variables. சரிங்களா? so functions of one variable கான எல்லா தியரமும் functions of several variable க்கு அப்ளை ஆகும் அப்படினு சொல்றாங்க. சரிங்களா? so அதனால வந்து தெளிவா நோட் பண்ணி வெச்சுக்கோ. so இங்க என்ன கொடுத்திருக்காங்க, set a is equal to x, y, so where x lives between a, b and y lives between interval c and d. சரிங்களா? so this is the subset of r square, so where function a to r and x naught, y naught that belongs to same set a. சரிங்களா? so clear-ஆ இருக்கா? so அப்ப லிமிட் தியரம் பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஒன் வேரியபிள்கான எல்லா ரூல்ஸும் வந்து செவரல் வேரியபிள்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா? so அடுத்து நம்ம பார்க்க போற ஃபார்முலாஸ் பாருங்க. so next வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். சரிங்களா? so partial derivative ல வரக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன கொடுத்திருக்காங்க, suppose w is the function of two variables x, y, where x and y are functions of single variable t, then so இது ரொம்ப முக்கியம், dw by dt கண்டுபிடி சொல்வாங்க. சரிங்களா? so dw by dt கண்டுபிடி அப்படினா நீ எப்படி எடுத்துக்கணும், dou w by dou x into dx by dt plus dou w by dou y into dy by dt. சரிங்களா? so இது ரெண்டையும் ஆட் பண்ணனும். இந்த ரெண்டு பார்ட்டியை நாம ஆட் பண்ணோம். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், dou w by dou t dw by dt அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? so தெளிவா புரிஞ்சுதா பசங்களா? so அடுத்து பாருங்க, இதுல என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா dw by dt கண்டுபிடிச்சிருக்கோம். got it? பட் இந்த இடத்துல பாருங்க நம்ம dou w by dou s கண்டுபிடிக்கணும். dou w by dou s கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடித்து என்ன பண்ணணும், so இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, partial derivative dou w by dou x by dou s. சரிங்களா? so plus dou w by dou y, so dou y by dou s. சரிங்களா? so இங்க என்ன நடக்குதுன்னா இந்த dou x cancel, dou y cancel, so இங்க dou w by dou s, இந்த இடத்துல dou w by dou s. புரியுதுங்களா உங்களுக்கு? so இந்த மாதிரி கிடைக்கும். கிளியரா இருக்கா? so எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது அப்படினு. so ஒருவேளை உங்களுக்கு dou w by dou s க்கு பதிலா dou w by dou t யும் கண்டுபிடி அப்படினா நீ இந்த மாதிரி எடுத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் dou s வந்துச்சோ அந்த இடத்துல dou t ங்கறதை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஃபார்முலாஸ் கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? அப்டேட் பண்ணுங்க. so ஃபார்முலாஸ்ல எந்த டவுட் இல்ல தானே? so இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா தான் இரண்டும். so இது வந்து dw by dt கான ஃபார்முலா, இதுவும் நம்ம பார்த்தாச்சு இப்போ. சரிங்களா? so அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க இதுல, லாஸ்ட் ஒன், f as partial derivative with respect to x at x naught, y naught that belongs to set a if limit h tends to 0. so இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, function f x naught plus h, y naught minus function x naught, y naught that is divided by h. சரிங்களா? so that exists and it is denoted by dou f by dou x at which point x naught, y naught. கிளியரா இருக்கா பசங்களா? okay, so in the first partial derivative with respect to this point, partial derivative with respect to x naught, y naught, so அது எப்படி எடுக்கிறது அப்படினு லிமிட்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க நமக்கு. சரிங்களா? so அடுத்து பாருங்க, partial derivative with respect to y, இந்த இடத்துல x, இந்த இடத்துல y, so y பேஸ் பண்ணி வரும்போது நமக்கு என்ன வருது பாருங்க, so லிமிட்டை பேஸ் பண்ணி அதுவும் கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல. so எப்படி எடுத்துக்கணும், இங்க dou x னு வரும், x பொறுத்து பண்ணும்போது இங்க dou y னு வரும் with respect to y பொறுத்து நாம partial derivative எடுக்கும்போது. மத்தபடி everything is same. இங்க h யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல k யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா? so y னு வரும்போது k, x அப்படினு வரும்போது h. சரிங்களா? so இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. that's all guys. so இது தெளிவா புரிஞ்சது அப்படினா சாப்டர் 8 கான எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ல இருக்கு அப்படினு அர்த்தம். சரிங்களா? so இத பேஸ் பண்ணி எல்லா क्वेश्चनக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். there is no doubt in that. okay, so once again நீங்க என்ன பண்றீங்க, so இதெல்லாமே ஒரு தடவை நீங்க படிச்சா போதாது, ஒண்ணுக்கு ரெண்டு தடவை எழுதி பார்த்துக்கோங்க, அப்பதான் மைண்ட்ல ஏறி நிக்கும். சரிங்களா? so otherwise மறந்து போய்டும். got it? so ஃபார்முலாஸ் படிக்கிற கையோட அந்த ஃபார்முலாவுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. so அப்பதான் லாங் லாஸ்டிங்கா அந்த விஷயத்தை வந்து நீங்க மறக்க மாட்டீங்க. so அந்த ஃபார்முலா வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும். சரிங்களா? so that's all guys. okay, and Xylemல கிராஷ் கோர்ஸ்க்கான பேட்ச் வந்து மார்ச் 27th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து டயல் பண்ணி இப்பவே நீட் எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா? எஸ், தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம்.
தேங்க்யூ ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சிருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க இந்த மைண்ட் மேப் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல்.